ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஓபி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஏஇபிஎஸ் மெத்தடை உங்களோட மொபைல் மூலமாகவே எப்படி வந்து எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏஇபிஎஸ் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹோம் பிரான்ச் பேங்க் வந்து பக்கத்தில் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லைனா வந்து மைக்ரோ ஏடிஎம் சென்டர்லையோ போயிட்டு ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி டெபாசிட் பண்ணுறது, மணி வித்ட்ராவல் பண்ணுறது, ஸோ ஒரு சில டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணுறது இந்த இதில் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் மைக்ரோ ஏடிஎம்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்களோட ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கும் பட்சத்தில் உங்களோட ஆதாரில் லிங்க் ஆகிருக்கும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாகவே ஃபெச் ஆகி தான் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இது ஜஸ்ட் சிம்பிள் தான். ஆனால் இதுக்கு எல்லாம் டிரான்சாக்ஷனுக்கு எல்லாத்துமே ஒரு குறிப்பிட்ட லிமிட் வந்து உண்டு. ஸோ இதுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏஇபிஎஸ், அதாவது இந்த ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் வந்து எனேபிள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் இல்லைனா மைக்ரோ சென்டர் ஏடிஎம்மில் போய்ட்டோ இந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த உங்களோட மொபைல் மூலமாகவே இந்த ஆதார் ஏஇபிஎஸ் இந்த மெத்தடை வந்து எனேபிள் அண்ட் டிசேபிள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படிங்கிறது எல்லா பேங்க்குமே அவங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஐஓபி பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க, இந்த ஏஇபிஎஸ் மெத்தடை எப்படி வந்து எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சர்ச் பண்ண வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் ஐஓபி பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான இந்த ஐஓபி மொபைல் அப்படிங்கிற இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஇபிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஹோம் பேஜ்லேயே இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஇபிஎஸ் மெத்தட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனேபிளில் தான் அதில் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த எனேபிள் பட்டனில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே டிசேபிள் ஆகி நீங்கள் உங்களோட மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு எம்பின் கொடுத்துருப்பீங்க. அந்த எம்பின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்லேயே டிசேபிள் ஆயிரும். இதே மாதிரி தான் நீங்கள் திரும்ப எனேபிள் பண்ணனாலும் இந்த மாதிரி இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணி உங்களோட எம்பினை கொடுத்து எனேபிள் டிசேபிள் எது வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.